உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொண்ணுங்க மனச சரியா புரிஞ்சுக்கிறவன் தான் ஒரு நல்ல குடும்பஸ்தனா இருக்க முடியும்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவா இருக்கியப்பா. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்ப அவ எங்க இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? நம்ம கூடவே தான் இருப்பாங்க பாட்டி. நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. நம்ம கூடவா? தோ லட்சுமி அக்கா, அவங்களோட நான் பழகிட்டு இருந்தேன். அவங்க என் அத்தைன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அந்த மாதிரி நான் என் ஒய்ஃப் கூடவும் பழகிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க தான் என் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். புரியலையே. வாழ்க்கை ஒரு விடுகதை மாதிரி பாட்டி. எப்பவும் எல்லாமும் புரிஞ்சிருமா என்ன? ஆனா கண்டிப்பா ஒரு நாள் புரியும். அக்கா, நீங்க கவலை விடுங்க. உங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்கல்ல, அவரு உங்க பொண்ண ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. அத்தை, நீங்க ஏன் அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது? கால் பண்ணுங்க அத்தை. அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. வேண்டாம் வேண்டாம் வேணாம், அது சரியா வராது. அவ அங்க தனியா இருக்கா, ஏதாவது வேலையா இருப்பா. மாப்பிள்ளைக்காக அவ சாப்பாடு கூட ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். நாம எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாம? அக்கா, இங்க நீங்க யோசிக்கிற மாதிரி அங்க உங்க பொண்ணு உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. அதனால கண்டிப்பா அவங்களே உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. எப்படி சொல்றீங்க? அதான் டெலிபதி. டெலிபதியா? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம மேல அளவுக்கு அதிகமா அன்பு இருந்தா நாம அவங்கள பத்தி யோசிச்சாலே போதும், அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுவாங்க. எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயாச்சும் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. இப்போ ஒருத்தவங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன், அந்த கடவுள் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. யார் இது? அது யாரா வேணா இருக்கலாம். என் ஃப்ரெண்டு, எனக்கு பிடிச்சவங்க. அதே மாதிரி அஞ்சலி உங்களுக்கு கால் பண்ணுவா பாருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.